ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வயலில் பீட்டா பிடிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ காட்டுக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சோண்டு தண்ணியை தந்துருக்கோம். இதோ தெரியுதா கைஸ், வந்த உடனே மீன் மாட்ட போகுது. சரிங்க, பிடிக்கலாம். இந்த பவுலில் தான் நம்ம போட போகிறோம். நம்ம மீன்லாம் பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவோம். இதோ தெரியுதா கைஸ், இருங்க எடுத்து காமிக்கிறேன். இங்கே ரெட் கலரில் ஒரு ஃபிஷ் பீட்டா இருக்குது பாருங்கள். ஃபுல் மூணுன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், ஃபுல் மூணு நினைக்கிறேன். இருங்க பிடிக்கலாம். தம்பி எகிராதப்பா. எற ஒரு இடத்துல நில்லண்டா. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிடிக்கணும், இல்லைன்னா அது எகிரியில் ஏதாவது அதுக்கு அடிபட்டுரும். ஸோ ஸ்லோவாகவே பிடிக்கலாம். நம்ம அவசரம் இல்லை, பொறுமையாக பிடிக்கலாம். அதுடாடாடா, இது வேறு ஒன்று. பொந்துக்குள்ளெல்லாம் பூந்துன்னு இருக்குது. இந்த ஃபுல்லாக தலை அப்படியே மரம் ஃபுல்லாக. இது பாருங்க கைஸ், தெரியுதா? ஃபுல் மூன் உள்ளே போட்டுடலாம். எக்ரிட போய் இங்கே இப்போ பாருங்க கைஸ், தெரியுதா? ஃபுல் மூன் தான். ஆமாம், பயத்தில் அப்படி இருக்குது. ஃபுல் மூன் தான், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. பிடிச்சது வரத்து தான்ப்பா. இப்போ இந்த வைல்டில் வந்து பாம்பு கிம்பு கச்சிட போகுது. மீன் நல்லா தான் கைஸ் இருக்குது. அடுத்த மீனை பார்க்கலாமா? பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா? வாங்க அடுத்த மீனை பார்க்க போகலாம். எங்கே? இதோ என் காலு கீழே தெரியுதா? ப்ளூ கலரில் ஒரு பீட்டா. இந்த இருங்க எடுத்து காமிக்கிறேன். இது தெரியுதா கைஸ்? கிளைக்கு பின்னாடி இருக்குது. இதுவும் ஃபுல் மூன் தான். வேறு லெவல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் பீட்டா. எடுறாத, பொறுமையாடு. எச்சி எகிறாமேரு ஓடிக்கினே இருக்குது. இது வேறு கைஸ், ஃபுல் வால் வேறு லெவலில் தெரியும். இது செம்மையாக இருக்குது கைஸ் பீட்டா. இதெல்லாம் பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். விட்றா உள்ள. செம்ம வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் பீட்டா. 2 என்ன எத்தனை பிடிக்க போகிறோம்? செம்மையாக இருக்குல்ல பா. இதோட பார்ட் 2 சீக்கிரமாக போட்டுடலாம் போலையே. எனக்கே ஆர்வமாக இருக்குது பிடிக்க. வேறு எங்கேயாவது இருக்கா பக்கத்தில்? இதோ இங்கே தெரியுதா கைஸ்? இருங்க பக்கத்தில் போய்க்காங்க. எனக்கே தெரிய மாட்டேங்குது, இந்த வெயில் வேறு ஒன்று. இதோ தெரியுதா கைஸ்? இருங்க எடுத்து காட்டுறேன். பிளாக் கலரில் பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீட்டா பார்த்துருக்குறேன். இன்னும் நான் பார்த்ததே இல்லை. தெரியுதா கைஸ்? பிளாக் கலர் பீட்டா வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம கைஸ். 3 பீட்டை வந்த கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிட்டோம். 3 நிமிஷம் தான் ஆகுது. செம்ம கைஸ். ஓகே, அடுத்தது பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கா? என் கண்ணில் ஏகப்பட்ட பீட்டா மாட்டுதியா. என்ன இங்கே தண்ணியில் அசையுது? இது தெரியுதா கைஸ்? ஒரு நிமிஷம் இருங்க, பிடிச்சி காமிக்கிறேன். இங்கே தெரியுதா? இது இந்த கிடைக்கல. வாடா, என் வியூவர்ஸ்க்கு காமிக்கணும் ஒன்று. ஏலியன் பீட்டா மாதிரி பச்சை கலரில். இதோ இல்லை ஏலியன் பீட்டா மாதிரி இல்லை. வால் மட்டும். வால் செம்ம கலரியா. ஆரஞ்சு கலர் வால் வேறு லெவலில் இருக்குது கைஸ் பீட்டா. எடுறாத, செம்ம பீட்டா. பிடிச்சது ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஐயா நில்றா. பிடிச்சி உள்ளே விட்டுடலாம் கைஸ். விட்றாத, அது கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஏதாவது அடிபட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செத்துச்சுன்னா நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும். கலர் செம்மையாக இருக்குல்ல கைஸ். உள்ளே விட்றாத, போடு. 4 பீட்டா பிடிச்சாச்சு. 4 நிமிஷம்தான் ஆகுது. ஓகே, அடுத்த பீட்டா எடுக்க போகலாமா? இங்கே போகும்போது ஆல்மண்ட் லீஃப் எடுத்துன்னு போயிடலாம். வீட்டில் ஆகப்பட்டது இருக்குது. சரி ஓகே, அடுத்தது எங்கே? வேறு ஏதாவது பீட்டா கண்ணில் மாட்டோம். இது சின்ன இடம்னு நினைக்காதீங்க, பெரிய காடு. ஸோ நம்ம கண்டிப்பாக பீட்டா நிறைய பிடிக்கலாம். இதோ இங்கே ஒரு பீட்டா தெரியுதா கைஸ்? இந்த கட்டை முன்னாடி
இந்த தெரியுதா கிளியராக தெரியுது. தெரியுதுல்ல கைஸ், இதுதான் இன்னொரு பீட்டா மாட்டிக்கிச்சு. பீட்டாவும் போட்டு அடிச்சிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடிச்சிக்குது பாருங்கள் உள்ள. ஸோ ரொம்ப அடிச்சிக்காது, ஏன்னா அது நம்ம பிடிச்சி போட்ட பயத்தில் இருக்கோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். ஏட்ராத டே ஏன்டா நீங்கள் கைஸ் இங்கே இன்னொரு ரெட் நான் பார்க்கவே இல்லை. இது தெரியுதா இன்னொரு பீட்டா? இப்போ இங்கே தான் நான் ஓடிச்சு. எங்கே இது? சரி முதல்ல இதை பிடிக்கலாம், அடுத்தது அதை பார்த்துக்கலாம். இது ஒரு ஐயோ இப்போ இன்னொரு பீட்டா என் சைடில் ஓடி போச்சு. முதல்ல இதை பிடிக்கலாம். டீ கொஞ்சம் நில்லுங்களாடா, எங்கடா அது போங்கடா. இது வந்துச்சு வெளில வந்துடுச்சு. இது இருக்குது பாருங்க. ஏஞ்சி போயே இருக்கு. அவ்வளோ 5 பீட்டா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அந்த பிளாக் பீட்டா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள் உள்ள பீட்டாஸ்லாம். வீட்டுக்கு போயிட்டு ப்ளீடிங் ஊட்டி இதெல்லாம் விற்கலாம் நம்ம செம்மையாக. சரி ஓகே, அடுத்தது எங்கே உங்களுக்குள்ளே தெரியுது வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது என்ன? தண்ணியில் எதுவும் அசைதுன்னு நினைக்காதீங்க, அது மேலே அப்பப்போ கிளவுலன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதாவது மீன் இருக்கா? ஆமாம் கைஸ், மீன் இருக்குது. கட்டையை நவுத்து பாரு. பொறுமையாக பார்த்தேன் பீட்டாவை. இங்கே தான் எங்கேயாவது உள்ள பூண்டு இருக்கும். எங்கடா அது? இப்போ தான்டா பார்த்தேன். எங்கடா போச்சு அது உள்ள? இது காமிக்கலான்னு பார்த்தா காணும். இப்போ தான்டா பார்த்தேன். அது இங்கே தான்டா இருந்துச்சு. அடப்போங்கடா காணும். சரி போங்க கைஸ் போகலாம். இங்கே அது இருக்கா காணுமே. தெத்து பார்க்கலாம், நான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இங்கே தான் இங்கே இருக்குது. பார்க்குறான்னா ஓடிடுது, ஆக்டிவாக இருக்குது பீட்டா. எங்கடா இருக்கானா? தண்ணி ரொம்ப அசையுது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பீட்டா எங்கேயாவது இருந்தால் அசைன்னு பார்க்குறேன். அது பேர் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கா, என்ன கதைன்னு தெரில. சரி 5 பீட்டா வச்சுருக்கோம் வந்து. ஆனால் அது உள்ளே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க போகலாம். ஸோ இந்த 5 பீட்டா வச்சு நம்ம வீட்டில் போய்ட்டு வளர்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், 10 பார்க்கலாம். பாய் கைஸ்.